தற்போது கிரீன்வேஸ் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். எல்லா காணாமல் போனா அல்லது பிடித்து வைக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்த்து பிரஸ்ஸா பாத்துருக்காங்க. எல்லாரும் எங்களுக்கு தான் சாதகமா இருக்காங்க, நீ எண்ணி கூட பாத்துக்கலாம் சொல்லிருக்காங்க. அப்ப உங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் என்னானார்கள், உங்களுக்கு தான் எல்லாரும் ஆதரவு மனநிலை இருக்காங்க சொல்லப்பட்ட கருத்து கடந்த 5 தினங்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். எங்களிடத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக அவர்கள் வெளியில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த ஊருக்கு போய்விட்டு வருகிறார்கள். உங்களை எல்லாம் சுதந்திரமாக சந்திக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு சசிகலா, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவினால் ஒரு ரிசார்ட்டில் அடைக்கப்பட்டிருக்கிற அவர்கள், நான் சட்டமன்ற உறுப்பினர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களெல்லாம் அவரவர் தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்துவிட்டு அவர்களுடைய மனச்சாட்சிப்படி கருத்துக்கள் சொல்வார்கள். ஆனால் 135 சட்டமன்ற உறுப்பினர்களும் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மை கொண்டல்லாகவே அம்மாவுடைய ஆன்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆளுநர் அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நம்முடைய நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் மரியாதை நிமித்தமாக அவர் சென்று சந்தித்து வந்துள்ளார். தற்போது இந்த சூழல்ல அதாவது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர்களும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் சொல்லிட்டீங்க. என்ன மாதிரியான நடவடிக்கை தொடர்ச்சியான ஒரு காட்சியாகவே இருக்கு. என்ன நடவடிக்கை முதலமைச்சராக இருந்தோ இல்ல ஆளுநரை சந்தித்தோ மீண்டும் வலியுறுத்த முடியுமா? பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் நீங்களே நேரடியாக சென்று அங்கிருக்கின்ற சூழல் எல்லாம் படம் பிடித்து தொலைக்காட்சி மூலமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உள்ள விவரங்கள், உண்மை விவரங்கள் தெரியும். ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் நாட்டிற்கு அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கூட அங்கே இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு தங்களுடைய மனதில் இருக்கின்ற உள்ளத்தை என்னிடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 4 பேர்களை அங்கே குண்டர்களை உட்கார வைத்துக் கொண்டு சுற்றி நின்று கொண்டு அங்கே அவர்களை வெளியே விட முடியாத அளவிற்கு அவர்கள் டார்ச்சர் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மனம் குலுங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்பருடைய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் மிகவும் மனம் வெதும்பியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ரிசார்ட் உண்மையிலேயே மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக தான், அம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்குத்தான் மக்கள் ஓட்டளித்தார்கள். பன்னீர்செல்வத்துக்கோ தனிப்பட்ட உறுப்பினர்களுக்கோ வாக்களிக்கவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவதற்குத்தான் பன்னீர்செல்வம் என்ற நான் சட்டமன்ற வேட்பாளராக மாண்புமிகு அம்மாவால் அறிவிக்கப்பட்டு களத்திலே நின்றிருக்கிறேன். அது பெரியவர்களே, வாக்காளர் பெருமக்களே, எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லிதான் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டு இன்றைக்கு இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் மனதிலே தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும்.
கேட்கிற சிஎம் இருந்தா கூட உள்துறைன்றது உங்களுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்கு. நீங்க காவல்துறையை அனுப்பி வச்சோ இல்ல டிஜிபி மூலமாவோ ஒரு உத்தரவு இல்ல, அங்க இருக்கின்ற சூழ்நிலை அசாதாரணமான சூழ்நிலை என்னால் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அமைதி வழியில் அறவழி வழியில் நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய பெரியவர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், இளைஞர்கள் யாரும் அவர்களை போல அழைத்து வரப்பட்டவர்களா? தமிழகத்தில் மட்டுமில்லாமல் கேரள மாநிலத்திலிருந்து, கர்நாடக மாநிலத்திலிருந்து, மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து, வெளிநாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, கொழும்பு, துபாய், சவுதி அரேபியா இங்கிருந்தெல்லாம் இந்த 3 தினங்களாக இங்கே பார்த்து அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை இங்கே பிரதிபலிக்கின்றார்கள். எந்த காலத்திலும் சசிகலாவை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு நாங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு எத்தனை தடவை வெளியே வந்து அவங்க பேட்டி விட்டாங்க. நேற்று போனாங்க, இன்றும் போறாங்க. எதுக்கு போறாங்க? 75 நாள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். 75 நாள். நாங்கள் 75 நாளும் தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரை அங்கேதான் இருந்தோம். எங்களால் பார்க்க முடியுச்சா? பார்க்க முடியும். அவர்கள் தான் உள்ளே இருந்து அம்மாவை கவனித்துக் கொண்டது என்று சொல்கிறார்கள், பார்த்தார்கள். அவர்கள் ஒரு தடையாக வெளியில் பத்திரிகை, தொலைக்காட்சி பொதுமக்களை பார்த்து அம்மா நலமுடன் இருக்கிறார் என்று ஒரு வார்த்தையா சொன்னார, கேட்டு விட்டாரா? எங்க வைக்கிற நியாயம்? இதைத்தான் மக்கள் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான சிகிச்சை விவரங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு விசாரணை கமிஷன் அமைப்பதற்குரிய சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அமைக்கப்படுறதா நீங்க சொன்னாலுமே கிட்டத்தட்ட 60 நாட்கள் டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பதவி விலகின பிப்ரவரி 5ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 60 நாட்கள் நீங்க முதலமைச்சர் இருக்கீங்க. அந்த முதலமைச்சராக பதவி வகித்த அந்த 60 நாட்களை ஏன் நீங்க என்னை பொறுத்தவரையில் நன்றாக தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை நிறுவி அரும்பாடுபட்டு வளர்த்த இயக்கம். மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் இயக்கத்தை 28 ஆண்டு காலம் தங்களுடைய கடும் உழைப்பினால் வேதனையை உள்வாங்கி, சோதனைகளை உள்வாங்கி கடுமையாக உழைத்த இயக்கத்தை இந்திய தேசத்துடைய 3வது பெரிய இயக்கமாக வளர்த்திருக்கிறார். என்னால் ஆட்சிக்கோ கட்சிக்கோ ஒரு சின்ன பங்கம் கூட வரக்கூடாது, ஒரு துளி அளவுற பின்னடைவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனை என்னுடைய மனசாட்சிப்படி நான் எல்லாவற்றையும் எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும் என்னை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இன்று அவர்கள் எண்ணிக்கொண்டு அவர்கள் நடந்த நடவடிக்கைகள் வந்தாலும் ஏற்படுத்தினாலும் அவைகளெல்லாம் இயக்கத்தினை காப்பாற்றுவதற்காக ஒரு பின்னடைவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எனக்கு எந்த பொதுநலமும் இல்லை, எந்த சுயநலமும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்த அன்று பொதுச் செயலாளராக அண்ணன் மதுசூதன் அவர்களைத்தான் நியமனம் செய்வோம், முதலமைச்சராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் முடியாது என்று சொன்னான். முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நான் முடியாது, எனக்கு தெரியும். நான் எவ்வளவு சித்திரவதை அவர்கிட்ட 15 வருஷம் இன்னைக்கு மனசாட்சி பண்ண நான் சொல்றேன். 2001 மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு முதல்ல முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டு மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக பின்னால் இருந்து இந்த 15-16 வருஷமா எனக்கு கொடுத்த தொல்லைகள், துயரங்கள்
உள்ளபடியே மாண்புமிகு அம்மாவும் தான் என்னை காப்பாற்றி வருகிறார்கள், வந்தார்கள் என்பதை இன்னைக்கு நான் தெரிவித்துள்ளேன். அவர்களுக்கு தொந்தரவு, அதாவது அம்மா யார் மேலேயாவது பிரிய வச்சிருக்கூடாது, அன்பு பாராட்டக்கூடாது, 2 முழுவதை அவர்களை கூப்பிட்டு அன்பாக பழகிவிடக்கூடாது. எத்தனை தலைவர்கள் இந்த இயக்கத்திற்காக அன்பாடுபட்டது, புரட்சி தலைவர்கள் காலத்திலிருந்து யாராவது ஒருத்தங்க இருக்க விட்டாங்க, அம்மா கூட புத்தகமே இருக்க விட்டாங்க, யாரும் பூரா அங்கங்க மத விரும்பி இன்னைக்கு தினந்தோறும் எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எடுத்த குறிக்கோள் இன்றைக்கு தனி மனிதனாக இருந்து போராடும் என்று சொன்னீர்களே, இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் உங்கள் பின்னாலே நிற்கின்றார்களே, நாங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக எங்களுடைய ஒத்துழைப்பை தருகின்றோம் என்று இன்றைக்கு அங்கங்க அம்மா கூட கருத்து வேற்றுமையை உருவாக்கி ஆட்சி வீசல எனக்கு உருவாக்குனாங்க. ஆனா நான் பொறுத்து அங்கேயே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அங்கேயே இருப்பேன். அங்கேதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை பார்த்து ஏதாவது கோவப்பட்டு இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இதுவரை 20 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை இதுவரை கடுஞ்சொல் எதுவும் கூறியது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். அதுதான் இவங்களுக்கு கோபம், அதுதான் இவங்களுக்கு கோபம். அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகாததற்கு, அதாவது அவங்க ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் முன்னாடி வரதுக்கு காரணம் சசிகலா தான், ஜெயலலிதா கிடையாது. அது ஊருக்கு எல்லாத்தையும் தெரியும், எல்லாரும் நல்லா தெரியும். நான் ஒண்ணு கேட்கிறேன், அம்மாவுடைய ரத்த சொந்தம் யாரு? அம்மாவுடைய ரத்த சொந்தம் அவங்க அண்ணன் பிள்ளைய 2 பேரும், தீபக்கும் தீபாவும். தீபா அம்மா கடலை அங்க அம்மாத்தோட வியாத இல்லத்துல முடிவு வச்சிருக்காங்க. 12:30 மணிலிருந்து அந்த பொண்ணு காலையில 6:30 மணிக்கு அந்த வாடி அம்மாவுடைய உடல் ராஜாஜி மடத்துக்கு கத்திக்கிட்டே இருக்குங்க. உயிரோடு எங்க அத்தை உயிரோடு இருக்கக்கூடியதான் என்னை பார்க்க விடலை, இறந்ததற்கு பின்னால் பார்க்க விடுங்க பார்க்க விடுங்க, கத்தி வீட்டுக்கு முன்னால் கத்திக்கிட்டே இருக்கு. பார்க்க விட்டாங்களா? அந்த நேரத்தில் நீங்க தீபாவுக்கு ஆதரவாக சசிகலா வலியுறுத்தினீங்களா சார்? இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு அவருக்கு யாராவது சொன்ன விளக்கமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்காரு. நான் சொல்றேன், இன்னைக்கு கேட்டுருக்காங்க, அதாவது எப்படியாவது நீலிக்கண்ணீர் வெடித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் பக்கம் தக்க வைத்துக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன போல அவங்க ரிலீஸ் பண்ணுங்க, தொகுதிக்கு போயிட்டு வரேன், தொகுதிக்கு திரும்ப வந்த பின்னால அவங்க மனசாட்சி போறாங்க, உறுதியாக நல்ல முடிவை ஏற்படுத்தி தருவார்கள். அதற்கு நீங்கள் எல்லாம் பத்திரிகை நிருபர்கள்லாம் நீங்க அவங்கள பார்க்கும் போது யார சசிகலா போய் கேட்கணும். சட்டமன்றம் கொடுக்கும்போது பார்க்கலாம், உறுதியாக நான் தான் அறிவிப்பு நிரூபிப்பேன். இருங்க, யாராவது இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர், அது ஆண்களா இருந்தவர்கள் தாய்மார் இருந்தாலும் தன்னை தானே பார்த்து நான் சிங்கம் என்று சொல்வார்கள். யாராவது சொன்னாங்களா? என்ன சொன்னீங்க? யாராவது சொல்லுவாங்களா? என்னமா சொன்னீங்க? அசிங்கமா? அவங்க அசிங்கமா? இவங்க பேட்டியில் போனோமா, தொலைக்காட்சி போனோமா, சிங்க வரேன் சித்த வரேன் போடுறது
எப்படி இருக்கு தெரியுமா? வடிவேல் ஒரு படத்துல போலீஸ்ல ஏற போகல போடாது ஏற ஜோக்கர் இன்னைக்கு தமிழக மக்கள் நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். அரசியல் நிகழ்வை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுடைய எழுச்சியை இந்தியா மட்டுமல்ல உலகத்து நாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுவரை இந்த மாதிரி ஒரு எழுச்சி இந்தியாவுக்கு இந்த மாநிலத்திலும் நடைபெற்றதாக வரலாறு. நான் யாராவது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வாங்க அம்மா சமைக்கு பொருள் கூப்பிட்டேன், நாடாளுமன்றத்தில் கூப்பிட்டேன், நானே போய் உட்கார்ந்தேன். வரவங்க வந்திருக்காங்க. இப்படியே இப்படியே வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர் அங்க போயிருவாங்கிறது எனக்கு ஆதங்க. நான் கேட்கிறேன், நான் வேணாம்னு சொன்ன முதலமைச்சர் பதவி என்னை உட்கார வச்சுட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம், இந்த கூட்டத்தில் நடக்கணும்னா ஒரு கூட்டம் நடந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த கூட்டத்துக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய குழுவுக்கு தலைவர் நான். ஆனா என்னையை 3 வருஷம் உட்கார வச்சுட்டு இவங்க மட்டும் சேர போட்டு உட்கார்ந்துட்டாங்க. பாத்தீங்களா 14 வருஷம் 2000 என்னை முதலமைச்சராகிலிருந்து நடைபெற்ற அனைத்து தலைமை நடந்த அனைத்து கூட்டங்களிலும் அம்மாவுடைய வரிசையில் தான் என்னை அம்மா பக்கத்தில் உட்கார வைத்தார்கள். அதான் வரலாறு, எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த நேரத்தில் அது பெருசா எடுத்துக்கல. எனக்கு அப்புறம் போன் மேல போன போட்டு என்னன்னா உங்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, பொறுமையா இருங்க, என்கிட்ட பேசுற மாதிரி வெளியே பேசாதீங்க, அது நம்ம இயக்கத்தில் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கும் என்றுதான் நான் அவர்களிடம் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தினோட யாரையும் நான் தூண்டிவிடவில்லை. எந்த சட்டமன்ற உறுப்பினரும் தூண்டிவிடவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் தூண்டிவிடவில்லை, கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள் யாரையும் நான் தூண்டிவிடவில்லை. நான் என்னுடைய பணியை கட்சியுடைய வளர்ச்சிக்கோ கட்சியுடைய கட்டுப்பாடுக்கு அம்மாவுடைய இயக்கத்தை கூட இருந்தே பார்த்திருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டாங்க. ஒரு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள் இருந்தே பார்த்தேன். உடலில் சரியில்லாத நேரத்தில் கூட நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் செய்த அந்த பிரச்சாரங்களை எல்லாம் நான் நேரடியாக இருந்து பார்த்து அம்மாவிடம் இதுவரை சென்று யாரையும் இதுவரை எந்த குறையும் சொன்னதில்லை, யாரை பற்றியும் இதுவரை எந்த குறையும் சொல்லவில்லை. ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் இந்த இயக்கத்துக்கு நல்ல பல காரியங்களை செய்து தியாகம் செய்த அந்த பொறுப்புக்கு வந்திருப்பார். நம்மால் அவருக்கு இந்த தொந்தரவு இருக்கக்கூடாது என்றால் இதுவரை அம்மாவிடம் யாரை பற்றியும் குறை சொல்லாத என்னுடைய மனச்சாட்சி எப்படி இருந்தீங்க. அம்மாவுடைய உலகத்தை கேட்டாங்க, என்ன பண்ணி சொல்லுவோம், நீங்க இதே வந்து முழு நேரம் என்னுடைய எல்லா மீட்டிங் கூட்டத்தில் இருக்கீங்க, முழு நேரம் உங்களுக்கு நான் கூப்பிட்டு பேசுறேன். இதை பற்றி இதுவரை யாரை பற்றி குறை சொல்லவில்லையே. யாரை பற்றியுமே குறை சொல்லாமல் இருந்தால் எனக்கு சில வருடங்கள் தெரியும் என்னை கடிதிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நான் யாரையுமே குறை சொல்லி சொன்னதில்லைன்னு திரும்ப நீங்க அந்த பாயிண்ட்டுக்கே போறீங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் எங்க மாண்பு அம்மாவோட எனக்கு ஏற்பட்ட சில பிரச்சனை, சில சம்பாஷணைகள் அதை கொண்டு சொல்ல வேண்டிய நேரத்தில் இன்னும் கொண்டு சொல்லி கேட்டுங்க. 2011 இவர்களையும் குடும்பத்தில் அதிகமாக அம்மார்கள் வெளியேற்றினார். 4 மாதங்களுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. அம்மா எல்லாம் கூப்பிட்டு அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களை மட்டும்தான் நான் அனுமதித்திருக்கிறேன். நல்லா கேட்டுங்க. அறிக்கை யாரா இருக்கிற பேர்ல அம்மா சொன்னாங்க, யாரையும் நான் உயிரோடு இருக்கும் வரை வேதா இல்லத்தில் போயஸ் நுழைய விட மாட்டேன் என்று சொன்னார்களா இல்லையா என்று இன்றைக்கு அமைச்சர் கேளுங்க, அப்போது அமைச்சரா இருக்கு கேளுங்க, மனசாட்சி சொல்லுவாங்க. இதை ஒவ்வொரு 4 மாதங்களில் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களும் சசிகலாவுடன் நீங்க நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது, யார் மூலமா தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு மாண்புமிகு அம்மா சொன்னார்கள். நான் மாண்புமிகு அம்மா அவர் சொன்னதிலிருந்து அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு 24 நாள் கழிச்சுதான் அவங்க அம்மா இருந்து வெளியே வரும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போதே நான் அவங்களோட அப்படிங்களா, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான்
நான் பார்க்கவில்லை, பேசவில்லை, பேசுவதற்கு முயற்சி செய்யவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தொலைபேசி வாயிலா பல சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதா சொல்லிருக்கா நீங்க சொன்னீங்க. இப்ப எண்ணிக்கை ரொம்ப அவசியமா இருக்கு. எத்தனை ஒரு கணிசமான ஒரு தொகையா சொல்ல முடியாது, எத்தனை நம்பர் பேசிருக்காங்க? அதாவது நான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை பணிவான என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களான புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுக்கு பேணி வளர்க்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்திற்கு இன்று புரட்சி தலைவருடைய தொண்டராக இருக்கின்ற மாண்புமிகு அண்ணனிடத்திலே இணைந்து செயலாற்ற வந்திருக்கிறார். நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய நடவடிக்கைகள் நீங்க கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்திரிகையாளர்கள் தாக்கியதாக வரலாறு இல்லை. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னா அங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அங்க அரண் போட்டு உட்கார்ந்துருக்கு. யாரு உட்கார்ந்துருக்காரு? யாரு? அவர்கள் கூட்டி அடியாட்கள். அந்த ஊர் பொதுமக்களும் 2 நாளா 3 நாளா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உள்ள இருக்கு சட்டமன்றம் வெளியேற்றுங்க போராட்டம். அதில் நாங்க சுத்தா செய்யறாங்க. உறுதியாக பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்களை தாக்கிய அந்த கும்பல் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும். நேரடியாக யாருக்கும் அழைப்பு விடுத்து நான் வரல, அவங்களுடைய ஆதரவாக தான் வந்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக ஏற்றது காரணம் பாஜக பின்னால் இருந்து இயக்குறது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது வாக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு சுதந்திரத்தோடு இருக்கிறார்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் புரட்சித் தலைவருடைய உண்மையான தொண்டர் மாண்புமிகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்பதை உணர்ந்து வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே தொடர்ச்சி எனக்கு உதவியாகத்தான் அவர்களை மட்டும்தான் நான் அனுமதிக்கிறேன் என்று சொல்லித்தான் இவர்கள் மட்டும் அனுமதித்தார்கள். யாருமே அனுமதித்தார். நான் கேட்கிறேன், வேலைக்கு வச்சிருந்த அம்மா வேலைக்கு வச்சிருந்த எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க. இந்த ராஜம்மா இருக்காங்க. வேலைக்கு வச்சிருந்த அம்மா வாங்க முடியுமா?
எந்த கூட்டத்தையும் முடியாது. என்ன வேஷம் போட்டாலும் சரி, ஒரு காலத்திலும் தமிழக மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதற்கு பட்டாச்சுதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பல கூட்டுறாங்க. ஏங்க இவங்க பொதுச்செயலாளர் எத்தனை கூட்டத்துக்கு இங்க தலைமைகளுக்கு வந்திருக்காங்க. அனைத்து கூட்டங்களிலும் ஆண்களையும் பெண்களையும் 300 ரூபாய் கூட்டுவாங்க. மாவட்ட 2 அமைச்சர் என்னன்னா இது பெரிய கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலர் சொல்றாரு, நான் ஒரு 5 வேன்ல கூட்டுத்தேனே, கூட்டு இறங்குங்கன்னு தலைமை கழகத்தில் இறங்க சொல்லி அவங்க படத்தை கொடுத்தேன். நான் அம்மா படத்தை மட்டும்தான் காமிப்பேன், இந்த படத்தை காமிக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? பீச்சு கூட்டு படம் கூட்டு இங்க இறங்க சொன்னீங்க. இறங்க மறுத்து அவர்கள் அனைவரும் திருப்பி விட்டார்கள். இதுதான் உண்மை வரலாறு. இங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர்கள், பேரன்கள், தாய்மார்கள் குடும்பமா வர்றாங்க. இவங்கெல்லாம் நான் என்னுடைய உண்மை நிலையை அன்றைக்கு போய் விளக்கிட்டு வந்தேன். அதற்கு பின்னால அவர்களாக அவருடைய ஆதரவை தமிழக மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கின்றார்கள். நான் சொல்கிறேன், என்றைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் வீண் போகாது. உறுதியாக மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கம் என்றுதான் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி சொன்னார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் உருவாக்கி சொன்னார்கள். அவர்கள் இன்னொரு கருத்து நல்லா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? என் சொத்துக்கள் அனைத்தும் புரட்சித் தலைவர் சொல்லியிருக்காங்க. புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா என் சொத்துக்கள் அனைத்தும் அனைத்து இந்திய என்னுடைய மறைவுக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை தான் சொந்தம் என்று சொல்லியிருக்கிறார். நான் சசிகலா கேட்கிறேன், இன்னைக்கு அவங்க பேர்ல இருக்க அம்மா பேர்ல இருக்க அவங்க பாவம் 145 கோடி நடிச்சாங்க. இப்ப நிறைய டெக்னிக்கலா வந்துருச்சுங்க. 1000 வால்ஸ் அப்படியே சுத்தி போட்டு அம்மாவே எங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரணமா இருக்கு எங்களுக்கு. அதுல நடிச்சு மாண்புமிகு அம்மா அவர்கள் கோடிக்கணக்கான பணங்கள், லட்சக்கணக்கான பணங்களுக்கு அதை பொருளாக ஈட்டி இன்றைக்கு அந்த சொத்துக்கள்லாம் கட்சிக்கு தேசார்னு சொன்னாங்க. அதை கட்சிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். கட்சிக்கு சேர்க்கலைன்னா சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுத்து அது இயக்கத்திற்கு சேர்க்கப்படுகிற ஒவ்வொரு தொண்டனும் செயல்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு எவ்வளவு இருக்குங்கிறத போக போக நான் சொல்றேங்க. ஆளுநர் விரைவாக சட்டப்பேரவை கூட்ட நீங்க வலியுறுத்துவீங்களா அல்லது இத்தனாம் தேதி கோரிக்கை வைத்திருப்பது அவர்கள் தான். நான் ஏன் வலியுறுத்துகிறேன்? உயிர் எடுக்காது போதும். உங்களுக்கான ஆதரவு பெருகி கொண்டே வருகிறது. இந்த சூழல்ல நீங்க அஇஅதிமுக பொதுக்குழு தொடர்பாக இது வரைக்கும் விவாதிச்சிருக்கீங்களா, ஆலோசிச்சிருக்கீங்களா? அது குறித்தான அறிவிப்பு எப்பயாவது வருமா? ஏற்கனவே இந்த அவைத்தலைவர் விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க? தேர்தல் இப்ப எடுத்துக்க தற்காலிக பொதுச் செயலாளர் முறைப்படி கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் இருக்காங்கல்ல, அந்த உறுப்பினர் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது சட்டவிதி, கழக சட்டவிதி. அதற்கு சசிகலா வருவார்களா? தேர்தலை நடத்தினா இன்னைக்கு அவங்க பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் கையில ஒப்படைச்சிடணும். அவங்க வாக்குப்பதிவு படிச்சு தேர்தல் ஜெயிச்சு வர்றதை பார்ப்போம். எந்த காலத்திலும் வர முடியாது. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சோசியல் மீடியா எவ்வளவு அவங்களுக்கு ஆதரவு வந்துட்டு இருக்கு.
இதை காட்டிலையும் அதிகமான 1.5 கோடி பேர் மக்களும் உறுப்பினர்களும் அவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்ற நிலைதான் உருவாகும். அதிமுக செயல்படுமா? ஒருவரை முன்னிறுத்தி அதிமுக செயல்படுமா அல்லது ஜனநாயகபூர்வமாக செயல்படுமா? என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கத்திற்காண்டி உழைத்த மூத்த முன்னோடிகள் அனைவருடைய ஆலோசனை மட்டும் இல்லாமல் அனைவருடைய கூட்டு தலைமையோடு கூட்டு பொறுப்போடு தான் கழகம் மேல் அரசு நடவடிக்கை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் அச்சுறுத்தல் வரதே கொடுத்தேன். என்ன நடந்தது ஆளுநருக்கு நான் விவரமா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உரிய சட்டப்பூர்வ இந்திய அரசியல் சட்டத்தை என்ன சொல்லுதோ அதுக்கு தான் செய்வார். அதே நடக்கும். நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அவங்க ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் காலம் தாழ்த்துறதுனால பெரும்பான்மையான எம்எல்ஏக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்கு. எத்தனையோ மாநிலத்தில் இது மாதிரி பல பிரச்சனைகள் சட்ட பிரச்சனைகள் வரும்போது 6 மாசம் 8 மாசம் 9 மாசம் கூட அவங்க சட்டமன்றத்தை நிறுத்தி வச்சு நிலைமைகள் சீரான அதை அறிவிச்சிருக்காங்க. நடைமுறை இருந்திருக்கு. நீங்க கேர்டேக்கர் சிஎம் இருக்கீங்க. தற்போது நிலையில இந்த அரசியல் பிரச்சனைனால அரசு நிர்வாகம் முடங்கி போயிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அரசு நிர்வாகத்தோட செயல்பாடுகள் உறுதியாக அரசு நிர்வாகம் நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் தினந்தோறும் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டிருக்கிறேன். கொரோனாவில் தலைமைச் செயலாளர் அவர்களும் காவல்துறை தலைவர்களும் என் வீட்டிற்கு அழைத்து பல்வேறு விஷயங்களை பற்றி ஆலோசனை வழங்கி கொண்டு வருகிறேன். நாளை தலைமைச் செயலகம் செல்கின்றேன், நேரடியாக செல்கின்றேன். கொலை செய்யப்பட்டு கொடூரமான கொலை செய்யப்பட்டாங்க. அந்த குடும்பத்திற்கு ஏதேனும் நன்மையை வழங்க சிறுமி ஆசிரி சென்னை அடுத்த சிறுமி ஆசிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்திற்கு ஏதேனும் நட்டை வழங்குவதற்கான செய்ய வேண்டும் என்ற ஒரு குரல் அதை பத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அம்மாவுடைய அரசு பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறுமியுடைய குடும்பத்திற்கு அரசுடைய நிவாரணம் உறுதியாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்தார். அடுத்து என்ன ஆளுநர் முடிவு எடுக்க போறாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காலதாமதத்துக்கு ஆளுநர் அறிவிக்காம இருக்கிற காலதாமதத்துக்கு உங்களுக்கு சாதகமாக ஆளுநர் செயல்படுகிறார் என்றும் அதுக்கு மத்திய அரசு பின்புலமாக இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் வேகமாக பரப்பப்படுது. இது உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டு. ஒருவேளை அப்படி சொல்லி 20 100 உங்களை அழைச்சான சசிகலா அழைச்சாங்க. உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை சட்டமன்றம் கூடும்ல, சட்டமன்றம் கூடும்போது யாருக்கு அதிக பணம் கொடுக்கிறது நான் நிரூபிப்பேன். இப்ப நடைபெற்றிருக்கிற அந்த 5 ஆண்டுல பல பேர் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. ஒவ்வொருடைய கருத்துக்கு ஆளுநர் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பாண்டிய கூட போய் நீங்க பார்த்துட்டு இருந்தாரு. அது ஆளுநருக்கு தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட கருத்து. அரசியல் பூர்வமாக இந்திய அரசியலமைப்பு பெறுவாரும் கருத்துக்கள் சொல்ல வேண்டிய கடமை ஆளுநருக்கும் ராஷ்டிரபதி அவர்களுக்கும் இருக்கு. அவங்க உறுதியாக நல்ல முடிவு எடுப்பார்கள். நல்ல முடிவு உறுதியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன்,
தர்மம் தன் வார்த்தையை சுருக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும், தர்மமே வெல்லும்.